Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 4th and 5th Feb 2022. 4th and 5th. The first news about coal gasification. ஸோ கோல் கேசிஃபிகேஷன்ன்றது ஸோ வெளியில் இருக்கக்கூடிய கோலே நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய கோலே. ஸோ பை சென்டிங் ஏர், தட் இஸ் ஆக்சிடைஸ்ட் ஏர், இல்லைன்னா ஆக்சிஜன் ப்ளஸ் ஸ்டீம், or you can use carbon dioxide to create syngas. Syngas எடுத்துக்கிட்டீங்கன்னா carbon like methane CH4, and then you have carbon monoxide, அப்புறம் you have hydrogen, then carbon monoxide plus H2O, yeah, CO2 will be there. ஸோ இதான் இந்த சின் கேஸஸ். இந்த சின் கேஸஸை வந்து நம்ம வேற பர்பஸ் பயன்படுத்துகிறோம், மெயின்லி ஃபெர்டிலைசர்ஸ் தயாரிக்கிறது நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்ம ஃபியூவல்ஸாக இதை பயன்படுத்த முடியும். அதன் மூலமாக பொல்யூஷன்ஸை நம்ம கார்பன் டை ஆக்சைடு லெவலில் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றது, கோல் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத லைக் இன்னைக்கு இனோவேஷனில் அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் லைக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட லெவல் கோல் எரிக்கிற மூலமாக வரக்கூடியதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் மெயினாக கோக்கிங் கோல் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரி யூரியா தயாரிக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு சின் கேஸஸ் வேர் யூஸ்ட். இதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோல் கேசிஃபிகேஷன் மூலமாக அதை நம்ம இங்கே தயாரிக்கிறதுனால வி கேன் யூட்டிலைஸ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் தி காமன் எலக்ட்ரல் ரோல்ஸ். அது வந்து ஆர்பி ஆக்ட் 1951 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்றத பார்லமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆர்பிஏ ஆக்ட் 1951. ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னா, காமன் எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படின்றது இப்போ வி ஹேவிங் சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ் அண்ட் த ஸ்டேட் எலெக்ஷன் அண்ட் தென் பஞ்சாயத்து ராஜுக்கு தனியாக நடக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து காமன் எலக்ட்ரல் ரோல்ஸ் கிடையாது, செப்பரேட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தனியாக ப்ரிப்பேர் பண்ணோம், சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தனியாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ இது வந்து அதிகமான செலவுகளை உருவாக்குது, ப்ளஸ் லைக் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது, அதுக்கான காமன் எலக்ட்ரல் ரோல் கொண்டு வரலாம். அந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வில் ஹேப்பன், அதையும் கொண்டு வரலாம் அப்படின்றது திங்கிங்காக இருக்கு. பட் ராஜ்யசபால இப்போதைக்கு அது பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தோஸ் நியூஸ். அண்ட் த தேர்ட் நியூஸ் வந்து கோதாவரியோட கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி, இட் வாஸ் நாட் இன்க்ளூடட் இன் தி ராம்சார் சைட்ஸ். ரொம்ப வருஷமா கோரிக்கையில் இருக்கு, இட் வாஸ் நாட் இன்க்ளூடட். இட்ஸ் அ பிக் ஹிஸ்டரி. ஸோ மெயினாக கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் கிட்டத்தட்ட 115க்கு மேலே என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அங்கே இருக்குன்றாங்க. என்டேஞ்சர்ட் கேட்டகரி ஸ்பீசிஸ் ஆர் தேர். அண்ட் தென் யூ ஹேவிங் 235.708 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுக்கான கவர் ஆகுது. ஃபிஷிங் கேட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் சுந்தர் பேன்ஸ் காடுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். தட் இஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். Sundarbans, you people know Sundarbans Delta like first largest mangrove forest in India. ஸோ அதுக்கு அடுத்து அதிகமாக இருக்கக்கூடிய கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் எடுக்கணும், அதனால ராம்சார் சைட்ஸில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்ற சொல்லலாம். யூ கேன் சி ஆன் திஸ் மேப் த கவர்ட் ஏரியா ஆஃப் த கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் நியூஸ் அபவுட் e-Shram போர்ட்டல். e-Shram போர்ட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூ வில் ஹேவ் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல நிறைய பீப்புள் who are not registered under any social security schemes. e-Shram போர்ட்டல்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ கோவிட் டைம் பீரியட்ல நிறைய அன்ஆர்கனைஸ்ட் பீப்புள் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்றதுனால அது உருவாக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 38 crore மேலே பாப்புலேஷனை வந்து இதில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு, இதில் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறது தான் அன்ஆர்கனைஸ். இப்போ கிட்டத்தட்ட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 2 crore educated people, that is graduates, அவங்க வந்து அன்ஆர்கனைஸ்ட்ல ஒர்க் பண்றதா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா மெயின்லி இந்த ஜாப் கேட்டகரி எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளீனிங் ஒர்க்ஸ், லேபர்ஸ்,
சர்வீஸ் ஒர்க் எடுத்துக்கிட்டோம்னா ஹோம் ஒர்க் இருக்குல்ல, டொமஸ்டிக் உமன்ஸ் வந்து ஹோம்ஸில் போய் கிளீனிங் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் பார்பர் ஒர்க்ஸ், இதெல்லாமே சர்வீஸ் கேட்டகரியில் வரும். அப்புறம் ஹெவி லோடு கேரியர்ஸ் இருப்பாங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கவங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் அன்ஆர்கனைஸ் கேட்டகரியில் இருப்பாங்க. லைக் அது மாதிரி ரோட்டு கடைகளில் வெண்டர்ஸ் இருப்பாங்க, நியூஸ் பேப்பர் வெண்டர்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாமே அன்ஆர்கனைஸ் கேட்டகரியில் வருவாங்க. இப்போ இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக ஒரு கார்டு கொடுப்பாங்க, e-Shram கார்டு கொடுப்பாங்க. இந்த கார்டு வச்சுருக்கவங்க ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் வந்துருச்சு ஜாப்ல இருக்கும்போது, அவங்க அந்த டைம் பீரியடில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா they will get 2 lakhலேருந்து 4 lakh வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும். ஸோ தட்ஸ் அ திங் அபவுட் திஸ் e-Shram. சரியா? த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் தி ப்ளூ எக்கானமி. ப்ளூ எக்கானமியை வந்து ப்ரமோட் பண்ணுறது கவர்மெண்ட் இஸ் ட்ரைங். அதுக்கான ரீசன் 2030 we have to reach 5 trillion economy and then job create பண்ணணும். அதனால we are like concentrating on blue economy. Blue economy பற்றி Paul, that is a person from book written by Gundar Pauli அப்படின்ற person. So he talks about creating 100 million jobs, 10 million jobs, 100 million jobs, then 10 years-க்கானது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் தென் 100 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்காக காயின் பண்ணப்பட்டதான் அந்த ப்ளூ எக்கானமி அப்படின்றது. சியை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது, தட் இஸ் ரெனியூபிள் எனர்ஜி ப்ளஸ் ஃபிஷிங், அப்புறம் சஸ்டைனபிள் ஃபிஷிங் கேட்டகரி, மெரைன் டிரான்ஸ்போர்ட், மேரிடைம் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் யூ ஹேவிங் டூரிசம், climate change, and then you having waste management. அப்புறம் you having deep ocean mission too. ஸோ இதில் ஓஷனில் இருக்கக்கூடிய லைக் வெல்த் ஹார்னஸ் பண்ணுறது, ஃபிஷிங் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் கொண்டு வருது, மெரைன் டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறது, இதன் மூலமாக டெவலப் பண்ணுறதுனால 100 மில்லியன் ஜாப்ஸை உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் வை வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தி ப்ளூ எக்கானமி. த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் தி மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து he will have the joint session. When he will do the joint session in the sense, mainly yearly once வந்து பண்ணுவார், presidential special speech அப்படின்பாங்க. எல்லா பட்ஜெட் செஷன், தட் இஸ் பிகினிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செஷனோட பிகினிங்ல he will do. அந்த ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ இது மெயின்லி பண்ணக்கூடியது எப்போ அப்படின்னா, இப்போ பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கும் போது he gave a speech about the government policy. அது ஆக்சுவலாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் கொடுக்குற அந்த கவர்மெண்டோட இந்த அடுத்த வருஷத்துக்கு எப்படி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கவர்மெண்டோட பாலிசியை தான் அவர் ரீட் பண்ணுவார். ஸோ இட் வாஸ் கைடட் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், தட் இஸ் பிரைம் மினிஸ்டர். அண்டர் 87, ஆர்டிகிள் 87, president will do this address. It is called a special address ன்னு பேரு, by the president. ஸோ இந்த அட்ரஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இதுல விவாதங்கள் நடக்கும். இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுதான் மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு பேர். In this motion of thanks, the amendments can be moved in the motion. ஸோ ஏதாச்சும் ஒரு பாலிசியில ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அவங்க அனௌன்ஸ் பண்ணதுல சேஞ்ச் பண்ணணும்னா அமெண்ட்மெண்ட்ஸ் வில் பி மூவ்ட். அமெண்ட்மெண்ட்ஸ் எதிர்கட்சிகள் மூவ் பண்ணுவாங்க, ஆனால் மோஸ்ட்லி ஃபெயில் ஆகும். இப்போ மூவ் பண்ணியிருக்காங்க, இட் ஃபெயில்டு. ஆனால் அது டிஃபீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இட் வில் கம் இன் ஃபார் ஓட்டிங். இந்த ஓட்டிங்ல டிஃபீட் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஹாவ் டு லைக் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆயிரும். அப்போ மெஜாரிட்டி இழந்துருவாங்க அப்படின்ற கணக்கு. அது மாதிரி வேற இதுல எல்லாம் பண்ண முடியும்னா, மணி பில் ரிஜெக்ஷன் ஆகும்போது, பில்ஸ் வந்து சென்சர் மோஷன்ஸ், அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் வந்து பாஸ் ஆகும்போது, and automatically the government will be censured. Other motions are privilege motion, censure motion, call attention motion, adjournment motion, no day at motion. So இதெல்லாமே நம்ம பாலிட்டியில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டிஸ்கஷன் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா you can mention in the comment section. So I'm going fast because less times. So 8th, the next article, saffron cultivation. அதில் saffron நார்த்-ஈஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். சாஃப்ரான் அதிகமாக
கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 டன்ஸ் இந்தியாவில் விளையுது. அது எங்க விளையுதுன்னா காஷ்மீர். இது ஈரான்ல இது ரொம்ப ஃபேமஸ். அண்ட் தென் ஈரான்ல இருந்து இந்தியாவில் மைக்ரேட் ஆன எம்பரர்ஸ், தட் இஸ் குஷானாஸ், அவங்க வந்து கனிஷ்கா எம்பரர்ஸ் வந்து அவங்க பீரியட்ல இது கல்டிவேட் பண்ணப்பட்டது சொல்லப்படுது. காஷ்மீரோட ட்ரெடிஷனல் குசைன்ல இட் இஸ் அ பார்ட். அண்ட் தென் ஸோ ஸ்பைஸாகவும் பயன்படுத்துறாங்க. சரியா? ஸோ இதோட ப்ரொடக்ஷன் வந்து மெயின்லி காஷ்மீர். இதை வந்து நார்த் ஈஸ்ட்ல அருணாச்சல் பிரதேஷ்ல டெவலப் பண்றதுக்கு வி ஆர் பிளானிங். 16.78 lakh வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை அங்கே டெவலப் பண்றேன். ஏன்னா சிராபுஞ்சி இந்த பிளேசஸ் ஆர் கன்வீனியன்ட் பிளேசஸ். கிட்டத்தட்ட சி லெவல்ல இருந்து 2000 மீட்டர்ஸுக்கு மேல இது விளையுது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும். யூ பீப்புள் நோ த கரேவாஸ் ஹைலாண்ட்ஸ், அந்த வேலி, சாக்ஷாங் இல்ல, சாஞ்சகார் வேலி, தட் இஸ் காஷ்மீரி வேலி. அந்த ஏரியால அந்த பனி உருகக்கூடிய பகுதிகள். அதுல வந்து மலையில இருந்து மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும். அந்த மினரல்ஸ்ல வளரக்கூடியது அந்த ஸ்பைஸ். இது வந்து ஹியூஜ் டிமாண்ட், கிட்டத்தட்ட 100 டன்ஸ் வரைக்கும் டிமாண்ட் இருக்கு. ஆனா நம்ம தயாரிக்கிறது வெறும் ப்ரொடக்ஷன் பண்ற 7 டன்ஸ் தான். இதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக வி ஹேவிங் a saffron mission too. And then Pampur saffron of Kashmir was given GHS. சரியா? குளோபலி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சிஸ்டம் அப்படின்ற இது கொடுத்துருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 ப்ராடக்ட், ஒன்று குட்டநாடு பிலோ சீ லெவல் ஃபார்மிங், கொராப்புட் ட்ரெடிஷ்னல், அந்த பாம்பூர் தட் இஸ் சாஃப்ரான் கல்டிவேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிஐ டேக் இப்போ ரீசெண்டாக காஷ்மீரோட சாஃப்ரானுக்கு கிடைச்சிச்சு. தட்ஸ் வை சாஃப்ரான் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் from your exam point of view. The next news about Pradhan Mantri Matrutva Vandana Yojana. We people already studied multiple times. அதில் வந்து ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு. இப்போ அது வேணான்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ பிரதான் மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா, இட் இஸ் அண்டர் தி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு மினிஸ்ட்ரி. ஸோ 6,000, தட் இஸ் 5,000 கண்டிஷனல் கேஷ் பேமெண்ட். யார் யார் ஜாப் அன்ஆர்கனைஸ்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க வேலைக்கு போகாம அவங்க அந்த பிரெக்னன்ட் டைம் பீரியட்ல, லாக்டேட்டிங் உமனுக்கு பொருந்தும் இது. லாக்டேட்டிங் அண்ட் பிரெக்னன்ட் உமன்ஸ் வில் கெட் திஸ் ஃபண்ட். குழந்தை பத்துக்கிறவங்க அந்த எண்டிங் டைம் பீரியட், தட் இஸ் குழந்தை டெலிவரி ஆகுறதுக்கு அந்த 1 month 2 monthsக்கு முன்னாடியே அவங்க ஜாபை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த ஜாப் லாஸ்னால வரக்கூடிய பண இழப்பை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். அது ரெஜிஸ்ட்ரேஷன், ஏர்லி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா கரு தரிக்கக்கூடிய டைம் பீரியட்ல யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர். அண்ட் தென் ஆன்டி நேட்டல் செக்அப் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பர்த், ஆஃப்டர் த பர்த், அது லைக் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியா இருந்துச்சுன்னா யூ வில் கெட் மோர் தேன் 1,000 லைக் எக்ஸ்ட்ரா. தட் இஸ் 5,000 plus 1,000 அண்டர் தி ஜனனி சுரக்ஷா யோஜனா. So that's the thing about the Pradhan Mantri Matrutva Vandana Yojana and Janani Suraksha Yojana. Both are important. If on the Aadhaar card the news, that is not important. The next news about the gaps in the green legislation. India பொறுத்தவரை we are doing lot of projects violating the greenery. That is forest அதிகமா அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2014 இருந்து 2019 அந்த டைம் பீரியட்ல கிட்டத்தட்ட 11,500 ப்ராஜெக்ட்ஸ் என்வாயர்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் மோஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இட்ஸ் அஃபெக்டிங் தி, அது கேட்டுவா பென் ரிவர் லிங்க் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், வேற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வயலேட்டட் தி ஃபாரஸ்ட். பனா டைகர் ரிசர்வ் வந்து இது அதிகமாக பாதிக்கும். ஸோ அதான் நம்ம கிளியர், ஏற்கனவே இது ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் கவர்மெண்ட், பட் இட் வாஸ் சாங்ஷன். இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஆர்டிகிள் 48A அண்ட் தி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, DPSP 48A to conserve the nature and the wildlife. Then you having 51A, that is fundamental duties to protect the nature. Aprom you having that is statutory, that is the Wildlife Protection Act 1972, and then Environmental Protection Act, Forest Conservation Act, and then you having National Green Tribunal, then EIA, Coastal Regulation Act. இதெல்லாமே ஸ்டாட்யூட்டரி பேசிஸ் டு ப்ரொடெக்ட் தி கிரீன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லைக் கிட்டத்தட்ட இது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 1000க்கு மேல ப்ராஜெக்ட்ஸ் கிளியர் பண்றாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ஸை பாக்குறது 80 அஃபிஷியல்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்தியா ஃபுல்லா போயிட்டு அதை விசிட் பண்ணி
சைனிங் பண்றது, அந்த கவர்மெண்டோட லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் டு ப்ரமோட் தி கிரீனரி, அதுவும் சொல்லப்படுது. எக்கனாமிக்கல் ரிலேட்டடா போகும்போது இட் வில் அஃபெக்ட் தி கிரீன், அதுவும் இந்த ஆர்டிகிள்ல சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அதில் கேட்வா பென் ரிவர்லிங் ப்ராஜெக்ட் போட்டிருக்கு. அப்போ அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய சுபன்ஸ்ரீ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே ஸ்டாப் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்லப்படுது. த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் தி சௌரி சௌரா இன்சிடென்ட்ஸோட 100th இயர். சௌரி சௌரா இன்சிடென்ட், யூ பீப்புள் நோ தட் யூபியில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920 இட் ஹேப்பன். த கண்டினியூஷன் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், காந்திஜி அரெஸ்ட், அப்புறம் நிறைய நிறைய இடத்துல லைக் சத்தியாகிரகிஸ் வேர் அரெஸ்டட். இதோட தொடர்ச்சியா என்ன ஆச்சு அப்படின்னா கிலாஃபத் மூவ்மெண்டோட இனிஷியேஷன் இருந்துச்சு. அப்போ இந்த 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 டைம் பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நிறைய இடங்கள்ல லீடர்ஷிப் இல்லாம பீப்புள் வந்து போராடிட்டு இருந்தாங்க. யூபியில சௌரி சௌரா அப்படின்ற பிளேஸ்ல குரூப் ஆஃப் பீப்புள் கேதர்ட், தட் இஸ் 172 பீப்புளுக்கு மேல, சரியா, மோர் தேன் 172 பீப்புள். ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து 172 தான். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கேதர்ட் அண்ட் வெண்ட் அகேன்ஸ்ட் தி போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க மேல ஃபயர் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. அந்த ஃபயரை இவங்க கூட இருந்த நிறைய பேர் பாதிக்கப்பட்டனால தே ஸ்டார்டட் லைக் they fired the police station. 22 policemen were killed in this incident in 1920. It happened 4th Feb 1922 it happened. அதோட 100 இயர் இப்போ முடிஞ்சிருக்கு. அதனால தான் பிஎம் வந்து அதுக்கு ட்ரிபியூட் செலுத்தி இருக்காரு. And then 172 people were charged in this case. 172 of 225. அப்போ 225 மேல இருக்காங்க. நான் 172 சொன்னேன், 225 not important. 225 people 172 were sentenced to death. சரியா, அதில் 19 were hanged. ஸோ அதை நினைவு கூறும் விதத்தில் தான். அதுக்கப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வர் சஸ்பெண்டட் பை தி காந்திஜி பிகாஸ் பீப்புள் வந்து லைக் அவங்க வயலன்ஸ்ல போறாங்க. இட்ஸ் அகேன்ஸ்ட் ஹிஸ் பிரின்சிபல், தட்ஸ் வை ஹி சஸ்பெண்டட். இட்ஸ் an incident happened in against the British rule in India. The next news, இப்போ 2nd Feb வந்து ராம்சார் சைட்ஸ் ஓட இன்டர்நேஷனல் ராம்சார் சைட், தட் வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே, ஃபெப் வந்து 2nd வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் எவ்ரி இயர். 1971 we started this. The first convention happened to conserve the world wetlands. Wetlands அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிவர் ஏரியாஸ், வாட்டர் சேச்சுரேட்டட் ஏரியாஸ், அது ரைஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், பாண்ட்ஸாக இருக்கட்டும், லேக்ஸாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ஏரியா, மார்ஷி லேண்ட்ஸ் எல்லாமே அதில் வெட்லேண்ட்ஸ் கேட்டகரியில் வரும். அது வந்து இப்போ அந்த மீட்டிங் தொடர்ந்து எல்லா வருஷம் நடக்கும். அது நடந்திருக்கு. அதில் இப்போ இந்தியாவை சேர்ந்த 2 வெட்லேண்ட்ஸ் வந்து ராம்சார் வெட்லேண்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிஜாடியா. The pronunciation might be different in Gujarat area, from Gujarat. And then second one வந்து Bahira in from UP. இது வந்து லைக் மார்ஷ் லேண்ட், தட் இஸ் கோஸ்டல் லேண்ட். அப்புறம் இது வந்து நார்மல் வெட்லேண்ட் ஏரியா. இங்கே சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே கேட்டகரியில் பேர்ட்ஸ் அதிகமாக இங்கே வரும். இங்கே ஏவியன் ஸ்பீஷிஸ், தட் இஸ் ஃபிஷஸ். அண்ட் தென் ஃபிஷஸ் அதிகமாக இந்த மார்ஷ் லேண்டில் இருக்கிறனால ஏவியன் ஸ்பீஷிஸ் அதிகமாக இங்கே வரும். ஸோ இது ரெண்டையும் இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் 47 இருந்துச்சு ஆல்ரெடி, இப்போ 49 மாற்றிட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு அப்டேட் தி யுவர் நோட்ஸ் as well as you have to study. lot of sites were added recently. லாஸ்ட் இயரும் சரி, இந்த வருஷமும் சரி. லாஸ்ட் இயர் ஒரு 10 ஆட் பண்ணாங்க, இந்த வருஷம் லைக் ஒரு 2 ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். கன்சர்வேஷன் நான் சொல்லிட்டேன், ராம்சாரில் அந்த மீட்டிங் நடந்தனால தான் அது ராம்சார் கன்சர்வேஷன். யூகேல 175 சைட்ஸ் இருக்குது, இந்தியாவில் 49, மெக்சிகோவில் 142 ஹையஸ்ட் கேட்டகரியில். ஸோ 2022ஓட தீம் என்ன அப்படின்னா வெட்லேண்ட் ஆக்ஷன் ஃபார் பீப்புள் அண்ட் நேச்சர். ஸோ வெட்லேண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து டிப்ளீட் ஆகும். இது கன்சர்வேஷன். அப்புறம் ஃப்ளட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன். அப்புறம் வாட்டர் வந்து ட்ரைனேஜ் வாட்டர்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம் வெட்லேண்ட்ஸ். இந்தியாவோட லார்ஜஸ்ட் வெட்லேண்ட் வந்து சுந்தர்பான்ஸ். சரியா, that's all. The next news about the surety bonds.
ஷூரிட்டி பாண்ட்ஸ் அப்படின்றது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இப்போ இஷ்யூ பண்ற அலோவ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, there will be the oblique party, that is the government. கவர்மெண்ட் வந்து இப்போ கான்ட்ராக்டர்ஸுக்கு ஒர்க்கு கொடுக்குறாங்க. இப்போ எல்என்டி வில் டேக் அ கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் வந்து பிட் பண்ணுவாங்க இல்லையா? இந்த பிட் பண்றதுக்கு சப்போஸ் இந்த கான்ட்ராக்ட் அவங்க முடிக்கல, இடையில வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். அதை முடிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து ஷூரிட்டி கொடுக்கறது தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். IRDA, தட் இஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதர்ஸ் வில் அனௌன்ஸ் தி ஷூரிட்டி பாண்ட்ஸ். IRDA தான் ரெகுலேட்டர். இப்போ ஏதாச்சும் இங்க பேமெண்ட் வரலைனாலோ இவங்களை ப்ராப்பரா அந்த ஒர்க்கை முடிக்கலைனாலோ இந்த ஷூரிட்டி பாண்ட்ஸ் இந்த IRDA வில் பே. IRDAனா அது கீழே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வில் பே. இட்ஸ் லைக் அன் இன்சூரன்ஸ், தட்ஸ் ஆல். சரியா? ஷூரிட்டி பாண்ட். ஜஸ்ட் நோ தட். தென் ஹிஜாப் அப்படின்ற இஷ்யூ, இட் வாஸ் இன் நியூஸ் அண்ட் ட்ரெண்ட் இன் இந்தியா. அது ஏன் அப்படின்னா, கர்நாடகாவில் ஒரு காலேஜில் வந்து இஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து லைக் புர்கா, அந்த ஃபேஸ் கவர்ட் புர்கா அணிகிறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஆர்டிகிள் 25 people have to study. 25 class 1 it talks about everyone have the freedom to like freedom of conscience and the right to freely profess, practice and propagate their religion. கான்சென்ஸ் அப்படின்னா அவங்களோட உள்ளுணர்வு, அவங்க என்ன ரிலிஜியனை ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு தோணுதோ they can practice. and the right to freely profess அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிறது அவங்க என்ன ரிலிஜியன் அப்படின்ற. ப்ராக்டிஸ் அப்படின்ற ரிச்சுவல்ஸ் எக்ஸெட்ரா. ப்ரொபகேட் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்றது. வித்தவுட் ஃபோர்ஸிங் யூ கேன் டெல் லைக் அபவுட் யுவர் ரிலீஜியன். அதை ப்ரொபகேட் பண்றதுக்கான உரிமையெல்லாம் இருக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, there is an essential practice of religion. so a lot of conflicts will come. எல்லாருமே வந்து அவங்க ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை பப்ளிக் கொண்டு வந்தாங்கன்னா இட் வில் அஃபெக்ட் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றவங்க. ஸோ கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் சம் like thing, that is if somebody is disrupting the public in the name of religion, அது வந்து decency and the morality of the country, the government can make restrictions. அது சுப்ரீம் கோர்ட்ல நிறைய வாட்டி கேசஸ் வந்தப்போ பக்ரீத்ல வந்து கவு வந்து தான் சில ஸ்டேட்ஸ்ல கவு ஸ்லாட்டரிங் வேர் பேன். அப்போ பக்ரீத்துக்கு வந்து கவு ஸ்லாட்டரிங் அந்த ஸ்டேட்ஸ்ல பண்ண முடியாது அப்படின்றப்போ இஸ்லாம்ஸ் வந்து கேஸ் போடுறாங்க. அப்போ கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட்டே நிறைய இடத்துல சொல்லியிருக்கு, அது ஒரிஜினேஷன் வந்து ஒரு கோட் தான். அப்போ நீங்க வந்து எசென்ஷியல் ப்ராக்டிஸ் கிடையாது, கவு தான் அங்கே பலியிடணும்னு கிடையாது. அதே மாதிரி லாட் ஆஃப் கேசஸ் லைக் தட். நிறைய இடங்கள்ல இந்த தாண்டவா டான்ஸ் எல்லாம் லைக் பப்ளிக் ஏரியால பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அதெல்லாம் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இந்துவிசம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி என் நம்பர் ஆஃப் கேசஸ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கேஸ் போகும். ஏற்கனவே கேரளாவில் இந்த மாதிரி கேசஸ் புர்காவுக்கு எதிராக கேசஸ் போயிருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட், கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேசஸ் நடந்திருக்கு. என் நம்பர் ஆஃப் கேசஸ்ல இட்ஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இதை கேஸை கொண்டு போனாங்க அப்படின்னா they can get the verdict. ஸோ ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது. அண்ட் தென் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல உங்களுக்கு பியர்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் இஸ்லாம் கேட்டகரி பீப்புள் தே நீட் டு ஹேவ். அது ரிலீஜியஸ் அடிப்படையில் சீக் பீப்புளுக்கெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை சேலஞ்ச் பண்ண சில இடங்கள்ல அதை கம்பல் பண்றாங்க எடுக்கிறதுக்கு, நேவி ஏர்ஃபோர்ஸ்ல எல்லாம். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னா, பியர்டு வைக்கிறது இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற சொல்லியிருக்கோம். அப்போ எசென்ஷியல் பார்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால சுப்ரீம் கோர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எல்லாமே ரிலிஜியன்ற பேர்ல நீங்க கொண்டு வர முடியாது, இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல் பார்ட் அப்படின்றது. எதெல்லாம் எசென்ஷியல் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் இஸ் கிவிங் த இன்டர்பிரேஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 2 days current affairs students. Hope you people enjoyed. Thanks a lot for joining us.